வெல்கம் டு ஸ்டோரி டைம். இன்னைக்கு வருண் அப்படிங்கிற இந்த பையனை பத்தின கதையை தான் பார்க்க போறோம். இவர் சின்ன குழந்தையில எப்படி இருந்தாரு, இப்ப எப்படி இருக்காங்க அப்படிங்கிற கதையை தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க கதை என்னன்னு கேட்கலாம். ஒரு சின்ன கிராமம். அதுல அப்பா, அம்மா, வருண் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்களோட ஏழ்மை இவங்களை எந்த விதத்தையும் பாதிக்கல. தன் பையன் நல்லா படிக்கணும்னு அவங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வருணும் நல்லா படிக்கணும்னு அதிகமா ட்ரை பண்ணான். என்ன, அவனுக்கு மேக்ஸ் மட்டும் வரல. பல மைல் தூரம் அவன் நடந்தே போய் பள்ளிக்கு படிக்கணும்ங்கிற ஆர்வத்துல தினமும் போனான். எல்லா சப்ஜெக்டும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா மேக்ஸ் மட்டும் என்னவோ தெரியல, வரவே மாட்டேங்குது. நானும் எவ்வளோ ட்ரை பண்றேன், ஆனா மேக்ஸ்ல மட்டும் மார்க்கே வரலையே. எனக்கு புரியவே மாட்டேங்குதே. எல்லாரும் படிக்கிறாங்க, நான் மட்டும் முழிச்சுக்கிட்டு இருக்கேனே. மேம் சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க, ஆனா எனக்கு மேக்ஸ் வரவே இல்லையே அப்படின்னு ரொம்ப பயந்தான். இவன் போடாம இருக்கிறத பார்த்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னை பார்த்து சிரிச்சாங்க. இந்த அவமானமே அவனுக்கு ஒரு பெரிய ஆளா வரணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனை கொண்டு வந்துச்சு. எப்படியாவது மேக்ஸ் கத்துக்கணும், என்ன பண்ணலாம்? நம்ம மிஸ்கிட்ட போய் கேட்கலாம். தினமும் சாயந்தரம் என்ன பண்ணா, எல்லாரும் போனதுக்கு அப்புறம் மிஸ்ஸை பார்த்து தன்னுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கிட்டான். மிஸ்ஸும் ரொம்ப ஆர்வமா அவனுக்கு மேக்ஸ்ல இருந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணாங்க. இது நாளடைவில் தொடர்ந்துகிட்டே வந்தது. அவனும் மேக்ஸ்ல ரொம்ப மிஸ்கிட்ட என்னெல்லாம் கத்துக்கிட்டானோ அதை வீட்டுக்கு போயும் தெரு விளக்குல உட்காந்து படிக்க ஆரம்பிச்சான். இவன் வீட்டுல தான் விளக்கு வசதி இல்லையே, அதனால அவன் எல்லா சம்ஸையும் ஸ்ட்ரீட் லைட்ல உட்காந்தே படிக்க ஆரம்பிச்சான். இதை பார்த்து அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, நம்ம குழந்தை இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றானே, கண்டிப்பா கடவுளே இவனை வெற்றியாளனா ஆக்கு அப்படின்னாங்க. எக்ஸாமும் வந்தது. வருண் எல்லாமே எழுதிட்டான். அவனுக்கு எல்லா சம்ஸும் ரொம்ப ஈஸியா கண்ணுக்கு தெரிஞ்சது. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவனை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ரிசல்ட் வந்தது. எல்லாரும் பயத்தோட நோட்டீஸ் போர்டை பார்த்தாங்க. நம்ம வருண் என்னடான்னா ஸ்கூல்லயே முதல் மதிப்பெண், அதுவும் மேக்ஸ்ல. ஆஹா, எல்லாரும் அவனை பாராட்டினாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமா, அவங்க டீச்சருக்கு ரொம்ப சந்தோஷம். அவனுக்கு ஒரு பெரிய பாராட்டு விழாவே நடத்திட்டாங்க போங்க. பின்ன நம்ம வில்லேஜ் பீப்புள்ஸ் சும்மா இருப்பாங்களா, நம்ம கிராமத்துல கணிதத்துல முதல் மார்க் எடுத்துட்டானே வருண் அப்படின்னு சொல்லி அவனை ரொம்ப பெருமிதப்படுத்தினாங்க. வருணுக்கு வாழ்க்கையில முதல் முறையா ஒரு பிடிப்பு வந்துச்சு. நம்ம நினைச்சது சாதிச்சிட்டோம், நம்ம அடுத்தது இன்ஜினியரா கண்டிப்பா ஆயிடுவோம் அப்படின்னு வாழ்க்கையில ஒவ்வொரு படியா மேல வந்தான். கடைசியா ஒரு பெரிய இன்ஜினியர் ஆக்கி ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தை கட்டி முடிச்சான். அவனோட ஆசை இப்ப நிறைவேறாயிடுச்சு. என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சது? நம்மளுக்கு வாழ்க்கையில தடை கற்கள் அப்படின்னு ஒண்ணு எதுவுமே கிடையாது. உங்களுடைய சின்ன முயற்சி, படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்துருச்சுன்னா போதும், அந்த கல்லை தூக்கி பின்னாடி எரிஞ்சிட்டு நீங்க ஓட ஆரம்பிச்சிடுவீங்க. உங்க லைஃப்ல நீங்க என்ன ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா அது ஒரு நாள் உங்களுக்கு கிடைச்சிரும், நீங்க ஆயிடுவீங்க. இன்னையிலேருந்து உங்களுக்கு எந்த பாடம் கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி ஜெயிச்சு வாங்க.